வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல 20வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து திங்கட்கிழமை இரவு 7:30 மணிக்கு மும்பைல இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியம்ல நடக்குது. இதுதான் மேட்சை பத்தியான டீட்டெயில்ஸ். அடுத்ததா முக்கியமா நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து கொடுக்குறோம். நான் விளையாடக்கூடிய ஒரு 20 டீம்ல ஒரு 6 டீம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சில பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் டீம் வந்து லாஸ்ட் 5 நிமிஷத்துல கொடுக்குறோம். குறிப்பா 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி நம்ம வந்து டியோல பிளே பண்றோம், பாப்ல பிளே பண்றோம். அதுவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈஸியா வின் பண்ணலாம். கம்பேர் டு ஸ்மால் லீக்கை விட அதுல ஈஸியா ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி வின் பண்ணலாம். அதுக்கான எல்லா டீம்ஸுமே நம்ம சேனல்ல ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நான் ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் கொஞ்சம் எல்லா வேலையும் இருக்கு, நமக்கு பர்சனலா வேலை இருக்கு, வீடியோ எடுக்கணும், எல்லாமே ஒத்தையில பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ ஸ்டாட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு மேட்ச் ஷேர் பண்ணிட்டேன்னா அடுத்து கண்டினியூஸா ஷேர் பண்ணிடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாருமே சூப்பரா விளையாடுறீங்க. ஸோ நேற்று கூட நம்ம சேனல்ல உள்ள ஒரு நண்பர் வந்து 4வது ரேங்க் வாங்கினாரு கிராண்ட் லீக்ல. எக்ஸல் 11 ஆப்ல ஜஸ்ட் மிஸ்ல ஒரு சேஞ்ச். சகாலுக்கு போயில அந்த இடத்துல வேற யாரையாச்சும் எடுத்திருந்தாருன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ வீடியோலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஓரளவுக்கு ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நன்றி அதுக்கு. அதே போல எக்ஸல் 11 இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ஒரு ஸ்பீடா நீங்க டீம் போடணும் அப்படின்னா எக்ஸல் 11 சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஹேக் எதுவுமே ஆகாது. இது ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் உங்களுக்கு இருக்கு. நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, அவங்க ஆப் சார்பாக கொடுக்கக்கூடிய சீரிஸ் லீடர் போர்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்கு. 3 ரூபாய்க்கு கூட நீங்க பெரிய பெரிய கிராண்ட் லீக்ல வந்து விளையாடலாம். வின் பண்ற அமௌண்ட் பெருசா இருக்கும். ஜஸ்ட் 3 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல விளையாடலாம், 0 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்ல விளையாடலாம், 31 ரூபாய் கிராண்ட் லீக் விளையாடலாம். இப்படி நிறைய வச்சிருக்காங்க. ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு மேட்ச் ஹெட் டு ஹெட் எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி, ரெண்டுமே நமக்கு பிடிச்ச டீம் தான். அண்ட் 33 மேட்ச்ல 19 மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. 14 மேட்ச் தான் சாரி எம்ஐ 19ம் ஆர்சிபி வந்து 14 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ஒரு 5 மேட்ச் கிட்ட தான் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லலாம். 14 முறை சிஎஸ் சாரி நம்ம என்ன இன்னைக்கு வாய் ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட் ஆர்சிபி வந்து தோத்துருக்காங்க. மும்பைக்கு வந்து ஆர்சிபி கிட்ட தோத்துருக்காங்க. ஆர்சிபி வந்து மும்பை கிட்ட 19 முறை வந்து தோத்துருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல ஆர்சிபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மும்பை லைட்டா வீக்காவே இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது, நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ட்விட்டர்ல ஏன்னா எல்லா பேஜும் பார்ப்பேன், மும்பைக்கு வந்து பும்ரா வந்து உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நான் வீடியோ ஏன்னா இது திங்கக்கிழமை நடக்குது, இன்னைக்குதான் போயிருக்காரு, நாளைக்கே உள்ள இறக்குவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏதாச்சும் வந்து உடல் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது, இன்னொரு மேட்ச் கூட ஆடலாம். இல்ல எல்லாம் ஃபிட்டா இருந்தார் அப்படின்னா இந்த மேட்ச் கூட ஆடலாம். பட் நான் இப்போ வீடியோ எடுக்கிற ஒரு செகண்ட் முன்னாடி மும்பை பேஜை போய் ஒரு ஸ்வைப் பண்ணிட்டு வர்றேன், பும்ரா உள்ள வர்றாருங்கிற மாதிரி நியூஸ். அதனால தெளிவுபடுத்திடுறேன். பிச் ரிப்போர்ட், வான்கடே ஸ்டேடியம் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பிச்சு, ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபேவரட்டான பிச்சு. பிச்சோட பவுண்டரி லைன் ஆஃப் சைட் லெக் சைடு ரொம்ப கம்மி, ஸ்ட்ரெயிட்ல 76 மீட்டர் தான். லாஸ்ட் மேட்ச் ரிப்போர்ட் இருக்கு. இந்த மேட்சுக்கான ரிப்போர்ட்டும் நம்ம வந்து டெலகிராம் சேனல்ல கொடுத்து கீழே வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணாங்க. மும்பை வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல, 4 விளையாண்டு, அதுவும் அவங்களுடைய ஹோம்ல மட்டும் வின் பண்ணாங்க. அதுவும் இந்த மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 116, அப்படிலாம் கிடையாது. இது இந்த மேட்ச் வந்து மொக்கையா வந்து கேகேஆர் விட்டாங்க. கண்டிப்பா ஒரு 150 வரைக்கும் நீங்க ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல இந்த ஸ்கோரை அப்படி கண்டுக்காதீங்க. இந்த மேட்ச்ல கண்டிப்பா 180 வரைக்கும் ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 10ல இருந்து 12 விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின்னர் 3ல இருந்து 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு ரோஹித் சர்மா கண்டிப்பா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒரு லாஸ்ட் மேட்ச் வந்து என்ன காரணம் தெரியல, இன்ஜுரின்னு சொன்னாங்க. பட் அவர் நல்லா நார்மலா தான் இருந்தாரு, எதுக்கு இறக்கலன்னு தெரியல. பட் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரிக்லட்டன் ஓப்பனிங், அடுத்து வில் ஜாக்ஸ் ஆடுவாரு, அதுக்கு அடுத்து சூர்யா, அடுத்து திலக்கு, அடுத்து ஹார்திக் பாண்டியா. இதுதான் மும்பையோட டாப் 6ல இருக்கு. இந்த டாப் 6ல டபுள் அட்வான்டேஜ் இருக்கிறது. ரிக்லட்டனுக்கு வந்து
விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூவும் யாரும், ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து பவுல் பண்ணுவார். எப்பவுமே ஹார்திக் பாண்டியா வந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இன்னைக்கு பும்ரா வந்தாரு அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. இல்லைன்னா கொஞ்சம் இதாகும். பும்ரா வரல அப்படின்னா அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து கண்டிப்பா பவுல் பண்றதுக்கான காரணங்கள் இருக்கும். ஸோ டபுள் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த ரிக்லட்டனும் இந்த ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம பாக்குறது பேட்டிங். ரோஹித் சர்மா இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 7 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் கிட்ட இருந்து எப்போ ஒரு பெரிய ஹை ஸ்கோர் வரும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15% பேர் தான் ரோஹித் சர்மாவை டீம்ல செலக்ட் பண்றாங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாருன்னு வைங்களேன், அவரை வந்து நான் கண்டிப்பா என்னோட டீம்ஸ்ல வந்து எடுப்பேன். ஏன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுறாரு, 70 80 இந்த மாதிரிலாம் ஆடுறாரு. அதுக்குன்னு 10 ரன்லயும் அவுட் ஆடுறாரு இல்லைன்னு சொல்ல. 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு 7ல இருந்து 8 மேட்ச் வரைக்கும் 7 மேட்ச் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் போறதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் போகுது. அதுக்குன்னு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன். இல்லை 10 டீம் போட்டா 2 டீம்லயாச்சும் நான் ரோஹித் சர்மா இன்னைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். எப்படி வந்து ஜாய்ஸ்ல வந்து நம்ம ட்ரை பண்ணோம் லாஸ்ட் மேட்ச்ல, தொடர்ந்து ஃபிளாப் தான். ஆனா பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்கோர் கம்பேக் கொடுத்தாருல, ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவே நீங்க நம்பிக்கை இருந்ததுன்னா அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ரிக்லட்டன் நல்ல ஒரு பேட்டர். போத் இன்னிங்ஸ்லயுமே இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, அது செகண்டா இருந்தாலும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இருக்கு. வில் ஜாக்ஸ் இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 31 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதே போல 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட், அதுவும் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா மட்டும் தான் பவுல் பண்ணாரு. வேற அதுவும் இந்த வான்கடே பிட்ச்ல ஸ்பின்னுக்குலாம் பெருசா சப்போர்ட் இருக்காது. அதே போல ஆப்போனன்ட் டீம் பாருங்க, ஆர்சிபி கிட்ட பெருசா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து டாப்ல கிடையாது. அப்போ அவருக்கான பவுலிங் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால பேட்டிங் மட்டும் தான் வில் ஜாக்ஸ். அதனால இன்னைக்கு அவருடைய ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆடி கொடுக்குறாருங்க. அதே போல சூர்யா, திலக் இந்த 2 பேருமே என்னுடைய ஃபேவரட் பேட்டர்ஸ் கிரிக்கெட்ல. குறைஞ்சது பாத்தீங்கன்னா 30+ ரன். அது நான் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, அது செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, நம்ம லாஸ்ட் மேட்ச்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். திலக்கும் சரி சூர்யாவும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, குறைஞ்சது அவங்க கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இங்க பாருங்க, சூர்யா இந்த சீசன்ல 42 ஆவரேஜ், இந்த பர்டிகுலர் வான்கடே ஸ்டேடியம்ல 40 ஆவரேஜ். திலக் இந்த சீசன்ல 23 ஆவரேஜ். பட் லாஸ்ட் மேட்ச்லாம் அவரை பண்ணது வந்து எனக்கே பிடிக்கல. ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது, ஏன்டா திலக்க விடையா சாண்டர் வந்து ஆடிட போறாரு, எல்லா பிளேயராலையும் எல்லா மேட்சும் அடிக்க முடியாது, அதுக்குன்னு வெளியே தூக்கி வைக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு சரிப்பல்ல. 31 ரன் இந்த வெனியூலையும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ திலக்கு கிட்ட இருந்து பொறுமையா ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ 30+ ரன் 2 பேர்கிட்ட இருந்துமே போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. ஹார்திக் பாண்டியா நான் எப்பவும் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இது வந்ததுன்னா ஹார்திக் பாண்டியாவை கையில பிடிக்க முடியாது. ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் மேட்ச்ல கூட சொல்லியிருந்தோம், ஏன் சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் பேட் பவுல் செகண்ட் பேட் அப்படிங்கிறதுல ஹார்திக் பாண்டியா 10ல 8 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் ஃபிளாப் ஆகலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனா 10 மேட்ச் பண்றாருன்னா இதே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவுலிங் செகண்ட் போனாருன்னா 10ல ஒரு 4 மேட்ச் தாங்க ட்ரீம் டீம்ல வர்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட் இந்த காம்பினேஷன்ல ஹார்திக் வந்தாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக பேட்டிங்கும் நல்லா பண்றாரு. இந்த சீசன்ல பாருங்க 3 மேட்ச்ல 40 ரன், ஒரு 10 ஓவர் பவுலிங் பண்ணி 8 விக்கெட் தலைவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த வெனியூல 43 மேட்ச்ல 700 ரன் பிளஸ் 32 விக்கெட். ஸோ ஹார்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பவுலர்ஸ். இதுல பும்ரா வந்தாரு அப்படின்னா அஸ்வினி குமார் வந்து கண்டிப்பா வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் நமந்தீர் ஒரு டீசென்டான பேட்டருங்க. எல்லா மேட்சுமே போத் இன்னிங்ஸ்லயுமே கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா கன்சிஸ்டன்சியை எதிர்பார்க்கலாம். இந்த சீசன்லயும் ஒரு 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த வெனியூலையும் ஒரு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்துதான் பவுலிங், அஸ்வினி குமார், சாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், புத்தூர். இதுல பும்ரா நான் சொன்னது போலதான் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா மேட்சே ஆடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நம்ம ஒருவேளை அவர் விளாடுற மாதிரி தகவல் வந்ததுன்னா டெலகிராம்ல உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். உங்க கிராண்ட் லீக் டீம்ஸ்ல முன்னாடியே டீம் எடுக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அஸ்வினி குமார் 2 மேட்ச்ல 5 விக்கெட், சாண்டர் 4 மேட்ச்ல தான் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, தீபக் சகார் 4 மேட்ச்ல 4 விக்கெட், ட்ரெண்ட் போல்ட் 4 மேட்ச்ல 3 விக்கெட் அண்ட் புதூர் வந்து 3 மேட்ச்ல 5 விக்கெட். ஸோ இவரோட ஸ்பின்னு தான் அந்த டீமை இப்போதைக்கு காப்பாத்திட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்றாரு. 3 மேட்ச்ல 10 ஓவர் 5 விக்கெட். ஸோ நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். மினிமம் அவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து முன்ன மாதிரி பவுல் பண்ணல, பெருசா அவரால் வந்து விக்கெட் எடுக்க முடியல. அதிகபட்சம் நீங்க ட்ரெண்ட் போல்ட் இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். தீபக் சகாரும் ஆஸ் யூஷுவல் தான், குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல எடுக்கிறது கஷ்டம். அண்ட் மிச்சல் சாண்டர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். விராட் கோலி, பிலிப் சால்ட், படிடரு, லிவிங்ஸ்டோனு, ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் அப்படின்னு சொல்லி 6 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ சாண்டரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நான் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லல, ஆனா அவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு. ஸோ கண்டிப்பா 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 2 விக்கெட் அவர் எடுத்து கொடுத்தாருன்னா இன்னைக்கு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. சாண்டருக்கு வந்து இன்னைக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அஸ்வினி குமார் அதிகபட்சம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. பும்ரா வந்தாருன்னா கொஞ்சம் அதுவும் கஷ்டம். ஸோ இதுதான் எம்ஐயை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்மளுடைய ஆர்சிபி டீம். நான் அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணாரு, எல்லா டீமையுமே நம்மளுடைய டீம் நம்மளுடைய, ஆமா எல்லாமே நம்மளுடைய டீம் தாங்க. நான் சிஎஸ்கேன்னு சொல்லி நம்ம டீம் சிஎஸ்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆர்சிபின்னு சொல்லி ஆர்சிபி விளாண்டா அப்படி எல்லா டீமுமே நான் என் டீம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம தானே பாக்குறோம் ஐபிஎல், அதனால நம்ம டீம் அப்படிங்கிறது எனக்கு தன்னாலே வந்துடும். அதனால நான் ஆர்சிபி விளாண்டா நம்ம டீம் சொல்றேன், மும்பை விளாண்டா நம்ம டீம் சொல்ல மாட்டேங்கிறப்பல எல்லா டீம் விளாண்டாலும் நம்ம டீம் அப்படின்னு தான் என் வாயில இருந்து வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இதுக்கு என்ன போட்டு திட்டுறீங்க, என்ன பண்றது? அண்ட் பிலிப் சால்ட், விராட் கோலி 2 ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்க. பிலிப் சால்ட் நம்ம சொன்னது போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் பிலிப் சால்ட் கிட்ட இருந்து நல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும். குறைஞ்சது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நான் 30+ ரன் வந்து எதிர்பார்ப்பேன். அது ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆகலாம், ஒரு 14 ரன் சிஎஸ்கே கூட அடிச்சாரு. அதுக்குன்னு 30 ரன் வரலன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முந்தின மேட்ச்ல எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி வருது. ஸோ பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும். அதுவே விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேசிங்ல தான் விராட் கோலி புலி. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதாவது அந்த 0ல இருந்து 15 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா அதை தாண்டணும். அதுவும் நல்ல கம்ஃபர்டபுளா ஆடணும். அப்படி ஆடல அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்சு அந்த 15ல 20 ரன்னுக்கு அவுட் ஆயிடுவாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா விராட் கோலி கிட்ட இருந்து நான் 30 ரன் 40 ரன்னே எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஆடுவாரு. இந்த வெனியூல ஆவரேஜ் பாருங்க 45 வச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் பேட்டிங் தான் விராட் கோலியோட ஃபேவரட்டா இருக்கும். அடுத்து படிகளும் படிகள் பெருசா ஒன்றும் ஆடல, சிஎஸ்கேக்காக மட்டும்தான் ஆடினாரு. இப்போ 3 மேட்ச்ல 13 ஆவரேஜ், ஆனா இந்த வெனியூல 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் படிகள் செகண்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்க டீம்ல. ஏன்னா படிகள் செகண்ட் பேட்டிங் வரும்போது அவருடைய 20ல இருந்து ஒரு 25 ரன் வந்து கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கூட ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆறாரு நிறைய மேட்ச் வந்து. 10ல 2ல இருந்து 3 மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஸ்கோர் பண்றாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா 10ல 4ல இருந்து 6 வரைக்கும் ஸ்கோர் பண்றாரு. அந்த மாதிரி நல்லா ஆடுறாரு. அதனால செகண்ட் பேட்டிங் வந்தா படிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் படிதரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே 30 ரன். எப்படி திலக்கு சூர்யாவை நம்ம எதிர்பார்த்தோமோ அதே போல இதுவரையும் வந்து ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டோனும் அதே போலதான், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பெரிய இது இல்லை. பட் அவர் ஸ்பின்னு கிட்ட ரொம்ப 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 வீக். சொல்லி வச்ச மாதிரி அவரை வந்து ஸ்பின்னர் நினைச்சு அவுட் ஆகலாம். லாஸ்ட் மேட்ச் என்ன இவ்வளவு ஸ்கோர் பண்ணாரு நீங்க நினைக்கலாம். பட் எத்தனை கேட்சை மிஸ் பண்ணாங்கன்னு நம்ம ஃபுல்லா மேட்சை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியான கேட்ச் எல்லாம் நம்ம லிவிங்ஸ்டோனுக்கு வந்து மிஸ் பண்ணாங்க. அதனாலதான் அவர் அவ்வளவு ஸ்கோர் பண்ணாரு. இல்லைன்னா அந்த ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பட் எனிவே ஃபைனல் அவுட்புட் தான் நம்ம பார்க்கணும். நல்லா ஸ்கோர் பண்ணார் லாஸ்ட் மேட்ச். ஆனா ஸ்பின்னு கிட்ட ரொம்ப வீக்கா இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க அவருடைய இதுக்கு. அதனால கண்டிப்பா லிவிங்ஸ்டோன் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பிளஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவாரு. ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. குறிப்பா ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் செகண்ட்ல கொஞ்சம் நல்லாவே ஆடி இருக்காரு. பட் போத் இன்னிங்ஸ்லயுமே அந்த ரன்னை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டிம் டேவிட். உங்களுக்கே தெரியும் கடைசி ஒரு 3 ஓவர் பிடிக்கிறதுக்கு தான் டிம் டேவிட் தேவை.
இல்ல 4 ஓவர், அதுல பெரிய ஸ்கோர்லாம் வராது. அதிகபட்சம் டிம் டேவிட் கிட்ட இருந்து 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த வெனியூல ஆவரேஜ் பாருங்க 40 வச்சிருக்கிறாரு, செம்மையா வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு சீசன்ல நல்லா மும்பைக்கு ஆடினாரு, அதனால இந்த ஆவரேஜ் நல்லா வச்சிருக்காரு. 16 மேட்ச்ல 325 ரன் அந்த மும்பைக்கு இருந்த சீசன்ல ஒரு சீசன் பயங்கரமா ஆடினாரு, அதனால ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. பட் ஓவர் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 4 ஓவர் 3 ஓவர் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்க போகுது. அவருக்கு முன்னாடி 6 பேர் இருக்கிறாங்க, அதனால 20ல இருந்து 30 ரன் நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் குர்னல் பாண்டியா, பூவி, ஹேசல்வுட், யாசையார், சுயா சர்மா இன்னைக்கு எடுத்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷிக் சலாம் அவரை போட்டு பொழக்கிறாங்க விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே. அதுக்கு இவரை எடுத்துட்டு வர்றதே பெஸ்ட் நினைப்பாங்க. பட் வான்கடே ஸ்டேடியம்ல ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், இருந்தாலும் அட்லீஸ்ட் 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன சேஞ்ச் பண்றாங்க. அப்படி இல்ல ரிஷிக் சலாம் கூட உள்ள வந்துடலாம். குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும்தான் நீங்க குர்னல் பாண்டியாவை எடுக்கணும், அந்த மாதிரிதான் அவருடைய ஸ்டாட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நான் குறைஞ்சது குர்னல்கிட்ட இருந்து ஏன் 2 விக்கெட் கூட எதிர்பார்ப்பேன். நீங்க நான் ஏதோ சும்மா அடிச்சு விடுறேன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் 15 மேட்ச் T20ல குர்னல் பாண்டியாவோட ஸ்டாட்ஸ் போய் பாருங்க, ஒருக்கா செக் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 10 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து குர்னல் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்காம இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு 2 மேட்ச் வந்து மிஸ் ஆகலாம். அதுவே அவரு செகண்ட் பவுல் பண்ண வரும்போது 10ல ஒரு 3 மேட்ச் தான் விக்கெட்டை எடுத்து கொடுக்காரு. மீதி 7 மேட்ச் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுக்கறது கிடையாது குர்னல் பாண்டியா. அதனால ஃபர்ஸ்ட் வந்தா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ஐபிஎல்ல கூட ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, செகண்ட்லாம் விக்கெட்டே எடுக்கல. பூவி வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுல் பண்றாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து நம்ம பவுத்தோம்னா 1ல இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் பூவி கிட்ட. இந்த வெனியூல 13 மேட்ச்ல 11 விக்கெட். ஹேசல்வுட் இந்த வெனியூல 4ல 7 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இனிஷியல் அட்டாக்கர் பிளஸ் டெத் அட்டாக்கர் கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே எதிர்பார்க்கலாம். யாஸ்தயாலும் நல்ல பவுலர் தான், 3 மேட்ச்ல 1 விக்கெட் தான் இந்த வெனியூல எடுத்திருக்கிறாரு வான்கடையில. அண்ட் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 3 விக்கெட், 1ல இருந்து 2 விக்கெட். ஸோ ரிஷிக் சலாம் இம்பாக்ட் சப்பா வர்றாரா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். வந்தா 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷிக் சலாமே எடுத்துட்டு வராங்களே தெரியல. அவர் எடுத்து வர்றதுக்கு இவரே எடுத்து வந்து 4 ஓவர் சும்மா பவுல் பண்ண வைக்கலாம். அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, இந்த 9 பிளேயர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம்? சூர்யா, திலக், ரிக்லட்டன், அடுத்து ஹர்திக் பாண்டியா, ஹேசல்வுட், படிடர், லிவிங்ஸ்டோன், பிலிப் சால்ட், விராட் கோலி. இது எல்லாருமே உங்க ஆப்போனன்ட் எடுப்பாங்க. ஒரு 2 பிளேயர்ஸ்ல தான் ஸ்மால் லீக் வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வரும். அது போக ஸ்மால் லீக் விளையாண்டிங்களா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன், ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட்டிங்னா ஹர்திக் பாண்டியாக்கு நீங்க தாராளமா கேப்டன் போலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும், சூர்யா கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி வந்தது அப்படின்னா விராட் கோலிக்கு நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். அதே போல படிதருக்கும் நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே சூர்யாவுக்கும் படிதருக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட், விராட் கோலிக்கு செகண்ட் பேட் போனார்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க தைரியமா எடுக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் தான். லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பவுலர்ஸா இன்னைக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனையும் எல்லாரும் எடுக்கிறாங்க, பவுலர்ஸ் எடுக்கிறது இல்லை. அதனால லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் புத்தூர் இருக்கிறாரு, அஸ்வினி குமார், குர்னல் பாண்டியா. செகண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா குர்னல் பாண்டியாவை மிஸ் பண்ணிடாதீங்க. புவனேஸ்வர் குமார் போத் இன்னிங்ஸ்லயுமே 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ஸ்மால் லீக் டெமோ டீம், நம்மளுடைய லாஸ்டா ஸ்மால் லீக் டெமோ டீம். இங்க பாருங்க, பிலிப் சால்ட், ரிக்லட்டன். இங்க விராட் கோலி, சூர்யா, ரோஹித், படிடர். விராட் கோலி, படிடர், சூர்யா. இதுல வந்து திலக் வர்மாவை எடுத்திருக்கோம். இதுல ஒரு சேஞ்ச். ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டோன். இதுல வந்து ஒரு சேஞ்ச். அடுத்ததா ஹேசல்வுட், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், ஹேசல்வுட், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார். இந்த இடத்துல நீங்க ஆர்சிபிக்கு ஃபேவரட்டா போனோம் அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா குர்னல் பாண்டியா கண்டிப்பா டீமுக்கு தேவை. அட்லீஸ்ட் 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. லிவிங்ஸ்டோனுக்கு இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குர்னல் செகண்ட் பவுலிங் பண்ண வர்ற மாதிரி இருந்தா லிவிங்ஸ்டோனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா குர்னலுக்கு போகலாம். அதே போல ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார். இல்ல உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் எடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க எடுக்கலாம். அதே போல திலக்கா, ரோஹித்தாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ரோஹித் ஆட்டார்னா ரோஹித்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. ஸோ அவ்வளவுதாங்க நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இதுல ஆட் பண்ணலாமான் இருக்கேன். அதாவது என்கிட்ட வந்து
ஒரு பிளேயர்ஸோட லாஸ்ட் 10 மேட்சோட அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்கிற டேட்டா என்கிட்ட இருக்கு. நான் அதையும் நல்லா பார்த்து தான் வீடியோஸ்லாம் சொல்ல வருவேன். மேட்சையும் நம்ம ஃபுல்லா லைவா உட்காந்து பார்ப்போம் ஓரளவுக்கு. ஸோ அந்த டேட்டாவை ஆட் பண்ணா நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த சீசனு இந்த வெனியூல் ஆடினது அதுக்கப்புறம் நம்ம சொல்றது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ஆடி இருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ஆடி இருக்காரு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு விருப்பம்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணலாம். அதையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட் பண்றேன். இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல்ல கூட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அந்த டேட்டாவை எப்படிலாம் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு. லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் ரிசல்ட்டை வேணா வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துட்றேன் இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ்க்கு. ஸோ கண்டிப்பா தொடர்ந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேண்டசி யாராச்சும் விளாண்டாங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா அவங்களுக்கும் சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.